உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. 9842252166. காங்கிரஸ் தலைமையிலான இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் 5 ஆண்டுகளில் 5 பிரதமர்களை பதவிக்கு கொண்டுவர முயற்சிப்பார்கள் என பிரதமர் மோடி விமர்சனம் செய்துள்ளார். மேற்கு மகாராஷ்டிராவின் கோலாப்பூரில் பேசிய பிரதமர் மோடி, எதிர்க்கட்சிகளின் கூட்டணி தேர்தலில் 3 இலக்க எண்ணிக்கையை கூட எட்டாது. ஆனால் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை பெற்றால் 5 ஆண்டுகளில் ஆண்டுக்கொரு பிரதமரை பதவியில் அமர்த்த திட்டமிடுகிறது. கர்நாடகாவில் 2.5 ஆண்டுகளுக்கு பின்னர் முதல் பதவியை அம்மாவட்டத்தின் துணை முதல்வருக்கு மாற்றிக் கொடுக்க காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டுள்ளது. சத்தீஸ்கர் மற்றும் ராஜஸ்தானிலும் இந்த ஏற்பாடுதான் செய்திருந்தது. கர்நாடகாவில் ஓபிசிகளில் 27% இடஒதுக்கீட்டில் முஸ்லிம்களை இணைத்த மாதிரியை நாடு முழுவதும் விரிவாக்க காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளது. காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி சமூக நீதியை கொலை செய்ய சபதம் எடுத்துள்ளது. காங்கிரஸ் கட்சி அரசமைப்பை மாற்ற முயற்சிக்கிறது மற்றும் மத ரீதியிலான இடஒதுக்கீட்டிற்கான தலித்துகள் ஓபிசி இடஒதுக்கீடு பலனை திருட முயற்சிக்கிறது. காங்கிரஸ் கட்சி அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது மட்டுமல்லாமல் அதன் கும்பாபிஷேகத்திற்கான அழைப்பையும் நிராகரித்தது. காங்கிரஸ் கட்சி பரம்பரை சொத்து வரியை அமல்படுத்த விரும்புகிறது. அதன் மூலம் மக்களின் பரம்பரை சொத்தை திருட முயற்சிக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் அதிகாரத்திற்கு வர சிறு வாய்ப்பு கூட அளிக்கக்கூடாது. காங்கிரஸ் கட்சி தனது தேர்தல் அறிக்கையில் சட்டப்பிரிவு 370 திரும்ப கொண்டுவரப்படும், பொது சிவில் சட்டம் ரத்து செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோடியின் முடிவை யாராலும் மாற்ற முடியுமா? அப்படி யாராவது மாற்றினால் அதன் பின்விளைவுகள் என்னவாக இருக்கும் என்று அவர்களுக்கு தெரியுமா என்று பேசினார்.